அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே ஆன்ம லாபம் கூடும். சிவ தரிசனம் என்ற தலைப்பில் 3வது பாடலில் துரிய நிலை துணிந்தவரும் சொல்லரும் மெய்ப்பொருளே, சுத்த சிவானந்த சபை சித்த சிகாமணியே, பெரிய சிவபதியே, நின் பெருமை அறிந்திடவே பேராசைப்படுகின்றேன், பித்தர்களில் பெரியேன், கரிய மணி திறத்தினையும் காண வல்லேன் அல்லேன், கண்மணியே, நின் திறத்தை காணுதல் வல்லேனோ, அரிய பெரும் பொருளாம் உன் அருள்ஜோதி எனக்கே அளித்தனை மேல் அறிந்து கொள்வேன், அளித்திடுக விரைந்தே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். சென்ற பதிவின் தொடர்ச்சி. துரிய நிலை துணிந்தவரும் சொல்லரும் மெய்ப்பொருளே, மெய்ப்பொருளே என்கின்றார். அதாவது துரிய நிலை துணிந்தவர் யாரு? மூவர், முனிவர், முத்தர், சித்தர் யாவரும். காரணம், காற்றின் இயக்கம் ஆண்டவரிடத்து மட்டும் அன்பு கொண்டு அடைந்த நிலை, மந்திரத்தால் மனம் வென்ற நிலை, மனத்துக்கண் மாசு நீங்கி அடைந்த நிலை, முத்தி நிலை, சித்தி நிலை. மேலும் அவர்கள் இறைவனை காணவில்லை என அட்டகம் 3வது பாடலில் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதென உணர்ந்தோர் எனவும், 4வது பாடலில் நாவை அசைத்ததற்கு அரிது என்று உணர்ந்துள்ளோர் போற்றும் அருட்பெருஞ்சோதி எனவும், 5ஆம் பாடலில் என்ன பொருளாக உள்ளது என அறியவில்லை எனவும், 7வது பாடலில் அவர்கள் மேலும் காண சென்றபோது மொத்தமாக கரைந்து போயினோம் என்றும் உணர்ந்தவர் போற்றும் அருட்பெருஞ்சோதியின் அரசே என்கின்றார். அதனால்தான் அவர்கள் கால முடிந்தால் அவர்கள் மீண்டும் பூமியில் பிறப்பெடுக்க வேண்டுமென உறுதி செய்கிறார் பெருமான். இதனை 5352ஆம் பாடலில் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என உறுதிப்பட கூறி, சுத்த சிவானந்த சபைதனில் சுத்த சிவானந்த சபை சித்த சிகாமணியே என்கின்றார். அதாவது வேத சமரச சன்மார்க்கம், வேதம் உண்மை கூறவில்லை என 4780ஆம் பாடலில் சாத்திரங்களெல்லாம் தடுமாற்றம் சொல்வதன்றி கண்ணுக்கு நேராக காட்டவில்லை, கண்ணுக்கு நேராக நான் சிற்றம்பலவன் திருவருட்சில் வண்ணமென்றே கண்டு அறிந்தேன் உவந்து எனவும் 4781ஆம் பாடலில் வேத ஆகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்றீர், வேத ஆகமத்தின் விளைவறியீர், சூதாக சொன்னவளால் உண்மை வெளி தோன்ற விரைக்கவில்லை, என்ன பயனோ இவை என உணர்ந்து சடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என பெயர் சூட்டி காலாந்த முத்திநிலை சித்தி நிலையை தரும், தூய காலாந்த மரணமில்லா பெருவாழ்வை வழங்கும், யோகாந்தம் அஷ்டாங்க யோகத்தை தரும். ஆனால் பசி நிவர்த்தி என்கின்றது ஞான யோகாந்தம் 448 கோடி ஆற்றலை வழங்கும். போதம் என்பது அறிவு நிலை, அது மலம் உள்ளது. விமல போதாந்தம் என்பது மலமற்றது. நாதாந்தம் என்பது காற்றின் இயக்கம், மந்திரத்தால் மனதை வென்ற நிலை. ஆனால் தூய நாதாந்தம் என்பது பசி நிவர்த்தியால் மறை மனம் கரைந்து பெரிய நாதாந்தம், அதாவது உரைமனம் கடந்த ஒரு பெருவெளியில் அரசு செய்யக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காண்பது நம்முள். வேதம் உண்மையை மறத்து கூறியது. ஆனால் சுத்த வேதாந்தம் திருவருட்பா ஜீவகாருண்ய ஒழுக்கம் வழியாக உண்மையை தெளிவாக கூறுகிறது. சித்தாந்தம் பசு பாசம் என்றது. சுத்த சித்தாந்தம் உயிருள் யாம் எம்முள் உயிர் என உணர்ந்து செயல்படுகிறது. எனவே ஞான சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சாலை சபை என பெயர் மாற்றம் செய்தார் 18/7/1872. ஞானம் என்பது தெளிவினில் ஓர் தெரிவு,
அறிவினுள் ஓர் அறிவு. சமரசம் எல்லாவற்றையும் அருவி உயர்ந்தது. சுத்தம் என்பது எவ்விதமான மலமற்றது. சன்மார்க்கம் என்பது ஒளி மார்க்கம். புருவமத்தியுள் ஒளிக்குள் ஒளியாக மறைந்துள்ள இறைவனை காண. சத்தியம் உண்மை பசித்த ஏழைகளின் பசியை போக்க. காற்றின் இயக்கமாகிய மனம் கடந்து ஒளியின் இயக்கமாகிய அறிவு ஆன்மா பிரகாசம் அடையும். தயவு அதிகமாக பிரகாசத்தினுள் இருக்கும் பிரகாச நிறைவன். இந்த உள்ளொளி அசைவு நடனம் இதை நாம் காண. இடது கண் சிற்சபை மனம் வென்று, வலது கண் பொற்சபை இந்த மனதின் செயல்பாடு அறிவுடன் கூடி ஞானசபை புருவமத்தியில் நடுக்கண் பூட்டு திறக்கணும். திறந்தால் சபை எனது உளமென தான் அமர்வார். அமர்ந்தால் சித்த அதாவது ஆற்றல் உபகாரத்தால் கூடி சிகா தலையில் உள்ள மணி என்று தயவால் கூடினால் இரத்தம் அனைத்தும் உள்ளூர்விட சுக்கிலம் புறந்திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட. ஆனால் மணி உண்டாகும். மணி உண்டானா மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலலாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பினால் மரணமில்லா பெருவாழ்வு. இதனை முத்திரல் வடிவமும் முன்னியாங்கிதுரும் அத்திரல் எனக் அருள வேண்டுமென கேட்டார். செயல்பட்டார். வழங்கினார் இறைவன். சத்திய ஞான சபையை தன்னுள் கண்டார். கண்டு சன்மார்க்க சித்தியை பெற்றேன் என்கின்றார். அதாவது நாம் புறத்தில் காண சத்திய ஞான சபையை கட்டிவைத்து அதில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எழுந்தருளுவதாக கூறி நாம் அங்கு சென்றாலே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்லவரமே. புறத்தில் சென்றாலே இவ்வளவு நன்மை கிடைக்கிறது. நாம் அகத்தில் சென்றால் எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பது அவரவர் அக அனுபவம். இதனை 4778 பாடலில் நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சக்தி நாடடைந்தேன் நானே அழியா வடிவம் மூன்றும் பெற்றேன் இழையாமல் ஆடுகின்றேன் இங்கு என கூறி மேலும் 39 திருவடி புகழ்ச்சி 3916 பாடலில் வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் மாதவம் பன்னால் புரிந்து மணிமாட நடுவே தேள் இருக்கும் மலரணை மேல் பள்ளி கரையினுடை அதாவது கண்ணை மூடி தவம் செய்கிறார்கள் திருவடி சேர்த்தர்கள் என செப்பி வருந்திடவும் எல்லாமல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்சுதரைவர் நான் இருக்கும் குடிசையிலே வழிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருளமுதம் நல்கியதன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்தடியேன் உள்ளமெனும் சொரு குடிசையிலும் உள்ளும் நுழைந்தனையே என உறுதி கூறுகிறார். நமக்கு புறத்தில் தடைபடாது நாம் ஜீவகாரணியம் செய்து அகத்தில் தீப முன்னியில் இறங்கும் விளங்குவதாக பாவித்து நாம் செயல்பட வேண்டும் என்கின்றார். அதாவது தீபம் ஏற்றி வைத்து அதன் முன் நாம் அமர்ந்தால் நம் உள் மறைந்துள்ள இறைவனை புருவமத்தியில் உள்ளான் என தீபம் முன் அமர்ந்து 2 கண்களால் தீபத்தை பார்க்க கண்ணொளியும் தீப ஒளியும் நாம் புறத்தில் தயவு செய்து மனமாகிய காற்றின் இயக்கம் செயல்படாது நாம் தினசரி செயல்பட்டு நாம் இந்த ஒளியை பார்க்கும் பொழுது நமக்கு எண்ண அலைகள் தோன்றாது. ஒளியும் கூட எண்ணம் உண்டாகாது. இந்த ஒளி நெறி அக வழிபாடு செய்ய உருவமாகிய தீபம் கரைந்து அருவமாகிய புருவமத்தில் காண திரைகளாகிய 7 வண்ணம் 7 துய உண்ணம் விலக மரப்பாகிய மலம் 5 என்று தயவினால் தயாவண்ணமாக மரணமில்லா பெருவாழ்வு கிடைப்பது உறுதி. தினசரி பாடுபடுவது நம் வேலை. பலன் அளிப்பது சர்க்குருவின் வேலை. பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான் நானும் அவனும் ஒன்றானோம் எற்றேடியன் செய்ததவும் யாரே புரிந்தார் நிவிரலாம் வாழ்க துணியற்றே என உறுதிபட கூறுகிறார். நாம் செயல்படுவோம், பலனடைவோம். ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் கொலைமலாம் ஓங்க. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க செய்க. திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சி.